अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்பாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையா என்னையாழ்வானே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூத விராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுழி பக்திரூபா श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि. பற்பல திவ்யதேசங்களிலே எழுந்தருளுள்ள எம்பெருமான்களை எல்லாம் குறித்து அற்புதமான ஸ்தோத்திரங்களை அருளி செய்துள்ள வேதாந்த தேசிகன் திருவகீந்திரபுரம் என்கிற திவ்யதேசத்திலே எழுந்தருளியுள்ள எம்பெருமான் தேவநாயகன் அவனை குறித்து 2 ஸ்தோத்திரங்களை அருளி செய்துள்ளார். ஒன்று தேவநாயக பஞ்சாஷத், மற்றொன்று அச்சுத சதகம். இந்த அச்சுத சதகத்திற்கு உண்டான சிறப்பு என்ன என்பதை நேற்றைய தினமே தெரிவித்தேன். அதாவது பிராகிருத பாஷையிலே அருளி செய்யப்பட்ட ஸ்தோத்திரம் இது ஒன்றுதான். பிராகிருதம் என்கிறது சம்ஸ்கிருத பாஷையினுடைய சிதைவு போலே, அதாவது கொச்சையான பாஷை போலே இருப்பதாக சில பேர் சொல்லுவதுண்டு, மாற்றியும் சொல்லுவதுண்டு. ஆஹா, இந்த பிராகிருத பாஷையிலே தனி இலக்கணங்கள் இருக்கின்றன. அந்த ஒரு இலக்கணத்தை அனுசரித்து இந்த ஸ்தோத்திரத்தை அவர் அருளி செய்திருக்கிறார். ஆனாலும் அந்த பிராகிருத சொற்களை எல்லாம் சம்ஸ்கிருத சொற்களாகவே கொண்டு அப்படி விளக்குவது என்பது அது பண்டை மரபிலேயே உண்டு. அதாவது இன்னும் காளிதாசன் முதலான நாடகங்களில் முதலானவர்கள் எழுதின நாடகங்களை கூட நாம் பார்த்தோமானால் அதிலே அரசன் பேசுகின்ற பொழுது அவன் சம்ஸ்கிருத பாஷையிலே பேசுவான். ஆனால் அதே சமயத்திலே அந்த நாடகத்திலேயே சில பெண் பாத்திரங்களோ அல்லது விதூஷகன் போன்றவர்களுடைய பாத்திரங்களோ இன்னும் அங்கே இருக்கக்கூடியவர்களுடைய பாத்திரங்கள் அவர்களெல்லாம் பேசுகிற பொழுது பிராகிருத பாஷையிலே பேசுவதாக வரும். அது இப்படியெல்லாம் அந்த காலத்திலே புத்தகங்களிலே கூட அப்படித்தான் வச்சிட்டிருப்பார்கள். ஆனால் அந்த பிராகிருத பாஷை சொற்களையும் சம்ஸ்கிருத சொற்களாக ஆக்கி என்றால் அது அப்படியே அது கொச்சையான சொல்லை தெளிவான சொல்லாக ஆக்குவது என்று அப்படியெல்லாம் காட்டுவது உண்டு. நாமும் கூட வேதாந்த தேசிகன் அருளி செய்த இந்த ஸ்தோத்திரத்தை அச்சுத சதகம் என்கிற ஸ்தோத்திரத்தை சம்ஸ்கிருத சொல்லாக கொண்டு சம்ஸ்கிருத ஸ்லோகமாகவே கொண்டுதான் அனுபவிக்கப் போகிறோம் என்று தெரிவித்தேன். அதிலே இன்றைய தினம் 2வது ஸ்லோகம். இந்த 2வது ஸ்லோகத்திலே வேதாந்த தேசிகன் என்ன தெரிவிக்கிறார் என்றால், நான் சொல்லுவதெல்லாம் மிகவும் அல்பமான வார்த்தைகளாக இருந்தாலும் கூட அதையும் கூட நீ கேட்டு மகிழ வேண்டும். எப்படி ஒரு கிளி சொல்லுவதையும் கேட்டு அரசன் மகிழ்வானோ, அந்த கிளியினுடைய மழலை சொல்லையும் கேட்டு அரசன் மகிழ்வானோ, அதுபோல நீ என்னுடைய வார்த்தைகளை கொண்டு எனக்கு அருள் புரிய வேணும் என்பதாக இந்த 2வது ஸ்லோகத்திலே அருளி செய்கிறார். கிங்கர சத்யஸ்துதிஸ்தவ ஸ்வயம்பூகேகினி விலாச வியாஹிருதமயி பணிதா பாலேன மயா பஞ்சர சுகஜல்பிதமிவ கரோது பிரசாதம். கிங்கர சத்ய என்று முதல்ல எம்பெருமானை அழைக்கிறார். கிங்கர சத்தியம் என்னாலன்னா அவன் அடியவர்களுக்கு மெய்யன். அந்த ஆழ்வாருடைய அருளிச்செயலிலே இருக்கிற திருநாமத்தை பலமுறை இப்படி சம்ஸ்கிருதத்திலே கிங்கர சத்ய, கிங்கரன் என்னால் அடியவன், சத்ய என்னால் அவனுக்கு மெய்யன் என்று சொல்கிறார். அவனை பற்றின ஸ்துதிஹி தவ ஸ்துதிஹி, உன்னை பற்றின இந்த ஸ்தோத்திரம் இது எப்படிப்பட்டது என்று சொல்லுகிற பொழுது அவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? ஸ்வயம்பூகேகினி விலாச வியாகிருதமயி. அதாவது ஸ்வயம்பு என்னால் அது பிரம்மாவை குறிக்கிறது, நான்முகன்.
அவனுடைய கேகினி என்னால் சரஸ்வதியை குறிக்கிறது. சரஸ்வதி தானே வாக்குக்கெல்லாம் அதிபதி. அதனால் பிரம்மாவினுடைய பத்தினியான சரஸ்வதி என்று அவளை சொல்லி, அதற்கு மேலே அவளுடைய உல்லாசத்திற்காக ஏற்பட்ட மழலை சொல் இது. வியாகிருத்தம், அதனால் சொல்லப்பட்டது எனக்கு. அதாவது சரஸ்வதியினுடைய மகிழ்ச்சிக்காக, சரஸ்வதியும் கூட சுத்தமாக பேசினால் சந்தோஷப்படுவள் என்பது வாஸ்தவம்தான். ஆனால் ஒரு குழந்தை மழலை சொல்லிலே பேசுகிறதை கேட்கிற பொழுது யாருக்காயிருந்தாலும் அது ஆனந்தம் உண்டாகிறது அல்லவா? அதனால்தானே வள்ளுவரும் கூட என்ன தெரிவித்தார்? குழலினிதி யாழினிதி என்பர் தம்மக்கள் மழலை சொல் காளாதவர் என்று. மழலை சொல்லை காளாதவர் தான் குழல் இனிதி யாழினிதின்னு சொல்லுவார்கள். ஆனால் மழலை சொல்லை கேட்டுவிட்டால் குழல் யாழினுடைய இனிமையெல்லாம் அப்புறம்தான், பிறகுதான் என்று சொன்னார் அல்லவா? அதனால் நான் சொல்லக்கூடிய வார்த்தை இது. இது எப்படிப்பட்ட வார்த்தை? அந்த வாக்தேவியான சரஸ்வதியையும் கூட அப்படி அவளுடைய மகிழ்ச்சிக்காக சொல்லப்பட்ட ஒரு மழலை சொல் போலே அப்படி இருக்கிறது. இப்படிப்பட்ட என்னுடைய வாக்கு பாலே நமயா பணித்தா, மிகவும் சிறியவனான என்னாலே சொல்லப்பட்டது இது என்று சொல்லுகிறார் இந்த ஸ்தோத்திரத்தை. இது எப்படி இருக்கிறது? பஞ்சர சுக ஜல்பிதமிவ. பஞ்சரம் என்னால் கூண்டு, அந்த கூண்டிலே இருக்கக்கூடிய கிளி இருக்கிறதே, அது சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் எப்படி ஒருவனுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்குமோ. அதாவது கிளி என்பது தெளிவாக பேசாது, அது பேசும். ஆனால் நாம் பேசுகின்றது போல அவ்வளவு தெளிவாக பேசுமான்னா அது கொஞ்சம் கொச்சையாகத்தான் பேசும். ஆனாலும் கூட அது தவ பிரசாதம் கரோத்து, அது கிளியினுடைய சொல் எப்படி உன்னை மகிழ்விக்குமோ அதுபோல என்னுடைய இந்த சொற்களும் மகிழ்விக்கட்டும் உன்னை என்று இந்த ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். இது பொதுவாக எல்லா கவிகளும் அவையடக்கத்தின் காரணமாக நான் சொல்லுவதெல்லாம் வெறும் உளறல்தான். ஆனாலும் கூட நான் சொல்லுவது எப்படி குழந்தையினுடைய மழலை சொல் தப்பு தப்பாக சொன்னாலும் அந்த மழலை சொல் எப்படி பெற்றோர்களுக்கு ஆனந்தத்தை விளைக்கிறதோ, எப்படி கிளியானது கொச்சையாக பேசினாலும் அது கேட்பவனுக்கு மகிழ்ச்சியை விளைக்கிறதோ, அதுபோல என்னுடைய சொற்களும் உனக்கு மகிழ்ச்சியை விளைவிக்கட்டும் என்று பொதுவாக சொல்லுவது தான். ஆனால் குறிப்பாக இந்த ஸ்தோத்திரத்திலே இந்த ஸ்லோகம் இருப்பதற்கு நாம் இன்னொரு கருத்தும் கொள்ளலாம். என்ன கருத்து என்னால், இப்போ இந்த ஸ்தோத்திரமே எப்படிப்பட்டது என்னால் மழலை சொல் போலே அமைந்துள்ள பிராகிருத பாஷையிலே சொல்லப்பட்டது. இது இந்த ஸ்தோத்திரம் முழுவதுமே மழலை சொல் போலே இருக்கக்கூடிய கொச்சையான பாஷையான பிராகிருத பாஷையிலே அமைந்திருக்கிறது. அதனால் இது பிராகிருத பாஷையில் இருந்தாலும் கூட அது உன்னை மகிழ்விக்கட்டும் என்று சொல்லுவதை கூட இப்படி அவர் சொல்லுகிறாரோ என்று நமக்கு தோன்றுகிறது. இப்படி சொல்லலாம். ஏன்னா இது எப்படிப்பட்டது? பாலேன மாயா பணித்தா, சிறுவனான என்னாலே சொல்லப்பட்டது இது. இது கூண்டுக்கிளி சொல்லுவது போன்ற ஒரு வார்த்தையாக நீ கொண்டு நீ இதை ஏற்று மகிழ வேணும் என்று சொன்னால் இது இந்த பிராகிருத பாஷைக்காக இப்படி சொன்னாரோ என்றும் கூட நினைக்கும்படியாக அப்படி இந்த ஸ்லோகம் அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம். அடுத்தபடியாக மூன்றாவது ஸ்லோகம். இந்த மூன்றாவது ஸ்லோகத்திலே அவர் மறுபடியும் என்ன சொல்லுகிறார் என்னால், என்னுடைய வார்த்தையெல்லாம் மிகவும் தாழ்ந்த சொற்களாலே ஆனது. அதாவது அவையடக்கத்தின் காரணமாக அவர் சொல்லக்கூடிய வார்த்தை இது. இது மிகவும் தாழ்ந்த சொற்களால் தான் ஆனது. ஆனாலும் கூட உன்னுடைய புகழாகிற ஒளியிலே செல்லுகிற பொழுது என்னுடைய தாழ்ந்த சொற்களும் கூட உயர்ந்த நிலையை அடைந்து விடுகின்றன. என சொல்லப்பட்ட விஷயம் பகவான் ஆகையினாலே என்னுடைய சொற்களும் கூட பெருமையை பெற்று விடுகின்றன என்று இப்படி சொல்லுகிறார். அதை ஒரு உதாரணத்தோடு மிக அழகாக நன்றாக விளக்குகிறார். மலினமபிபாஷிதம் மம கிங்கர சத்ய தவ கீர்த்தி ஜோத்ஸ்னா பிரசரே லக்னம் லபதாம் விசுத்திம் ரத்யா சலிலமிவ திரிபதகா ஸ்ரோதோ கதம். மலினமபிபாஷிதம் மம மம பாஷிதம் மலினமபி, நான் சொன்ன வார்த்தைகளெல்லாம் மிகவும் தாழ்ந்த சொற்களாயிருந்தாலும் சரி. மலினமபி என்னால் என்ன, மிகவும் அழுக்கு உடையதாக இருந்தாலும் சரி. ஏன்னா நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகளில் நிறைய குற்றங்கள் ஏற்படும். ஏனென்றால் நம் குற்றமே வடிவெடுத்தவர்கள் மனிதர்கள். நம்முடைய வாயில் வரக்கூடிய வார்த்தை எப்படி இருக்கும்? அதுவும் நம்முடைய அழுக்குடம்பு எச்சில் வாய் என்றெல்லாம் சொல்லுகிறார்களே, அதனால் வர சொற்களுக்கு அந்த சொற்களத்தனையும் அப்படித்தான் இருக்கும். அது மலினமபிபாஷிதம் மம. ஆனால் அது எப்படிப்பட்டது என்னால் கிங்கர சத்ய தவ கீர்த்தி ஜோத்ஸ்னா பிரசரே. கிங்கர சத்யன்னு அர்த்தம். கிங்கர சத்யன் என்னால், அதாவது
அடியவர்க்கு மெய்யன். கீழ் ஸ்லோகத்திலேயே சொன்னோம் அதை. இந்த விடாமல் அந்த திருநாமத்தை காட்டுகிறார். ஆழ்வாராலே சொல்லப்பட்ட அந்த திருநாமம் அடியவர்க்கு மெய்யன் என்பது. அது அப்படியே கிங்கர சத்திய, அடியவர்களுக்கு மெய்யனாகிய தெய்வநாயகனே, தவ கீர்த்தி ஜோத்ஸ்னா பிரசரே, உன்னுடைய புகழாகிற அந்த ஒரு பெரிய ஒளி வெள்ளத்தில் போய் எனது சேர்ந்து விட்டது. அந்த கீர்த்தி அதனுடைய ஜோத்ஸ்னா என்னாலுன்னா அதனுடைய ஒளி வெள்ளம், அதாவது நிலவு. அந்த நிலவில் போய் அந்த பிரசரம் இருக்கிறது, அதனுடைய பரப்பில் போய் என்னுடைய வார்த்தைகள் விழுந்து விட்டன. அதாவது எம்பெருமானுடைய புகழைத்தானே நான் சொல்லுகிறேன். ஆயினாலே எம்பெருமானுடைய புகழாகிற ஒளி பெருக்கில் போய் என்னுடைய வார்த்தைகள் சேர்ந்து விட்டன. அப்படி சேர்ந்தபடியினாலே என்ன ஆகிவிட்டது என்னால் லக்னம் லபதாம் விசுத்தம் விசுத்திம், விசுத்தியம் லக்னம் லபதாம், நல்ல சுத்தியை அடைந்து விட்டது. என்னுடைய சொற்களெல்லாம் ரொம்ப அழுக்கான சொற்கள் தான், மலினமான சொற்கள் தான். ஆனால் உன்னுடைய புகழாகிற ஒளிபரப்பிலே போய் சேர்ந்தபடியினாலே என்னுடைய வார்த்தைகளும் என்ன ஆகிவிட்டது, நல்ல சுத்தியை அடைந்து விட்டதுன்னார். அப்படி கூட அடையுமான்னா, சொன்னவர் நீர் தானே, வார்த்தை அழுக்கு, அதாவது ரொம்ப அழுக்கான வார்த்தை தானே, அது எப்படி தூய்மையை அடைய முடியும் என்று கேட்கிறாயோ? சொல்லுகிறேன் கேள். ரத்யா சலிலமிவ திரிபதகா ஸ்ரோதோ கதம். ரத்யா சலிலம், தெருவில் இருக்கக்கூடிய அழுக்கு தண்ணீர். ரத்தியானா பாதைகள், பாதைகளிலே சில சமயம் தண்ணீர் பெருகும். அந்த தண்ணீர் பெருகினா என்ன ஆகும், அங்கே இருக்கிற குப்பையெல்லாம் சேர்ந்து ஒரே அழுக்காகிவிடும். ஆனால் அந்த அழுக்கு தண்ணீர் எங்கே போய் சேருகிறது முடிவிலே என்னால், திரிபதகா ஸ்ரோதோ கதம். திரிபதகா என்னால் கங்கைக்கு பெயர். அதாவது 3 விதமான வழியிலே செல்லுபவளாம் கங்கை. ஆகாசத்திலே செல்லுகிற கங்கை, நம்முடைய பூலோகத்திலே செல்லுகிற கங்கை, பாதாள லோகத்திலே செல்லுகிற கங்கை என்று இப்படி கங்கையானது 3 விதமாக பிரிந்து சென்றதனால அவளுக்கு திரிபதகா என்று பெயர் அந்த கங்கா நதிக்கு. அந்த கங்கா நதியிலே திரிபதகா ஸ்ரோதோ, அந்த கங்கா நதியினுடைய பெருக்கிலே இந்த தெருவோரத்தில் இருக்கக்கூடிய அழுக்கு தண்ணீர் அதுவும் சேர்ந்தாலும் என்ன ஆகிவிடும், அந்த அழுக்கு தண்ணீரும் சுத்தமாக ஆகிவிடும். விசுத்தியம் லபதாம், அதை போல அந்த தண்ணீர் போல என்னுடைய வாக்கும் சுத்தியை அடையட்டும் என்கிறார். ரத்யா சலிலமிவ திரிபதகா ஸ்ரோதோகதம் சலிலமிவ மம, அந்த பாஷிதமபி மலினமபி, மம பாஷிதம் மலினமபி, அது விசுத்தியம் லபதாம், சுத்தியை அடையட்டும் என்று தெரிவிக்கின்றார். அழுக்கு தண்ணீர் கங்கை நதியோடு சேர்ந்தால் என்ன ஆகிறது, கங்கை அழுக்காகிறது இல்லை, என்ன ஆகிறது பின், கங்கை நதியிலே சேர்ந்த அழுக்கு தண்ணீரும் புனிதமாக ஆகிவிடுகிறது. அதுபோல உன்னுடைய கீர்த்தி பெருக்கு இருக்கிறதே, புகழொளி, அந்த புகழொளி பரப்பை பற்றி என்னுடைய வார்த்தைகள் அமைந்து அந்த புகழொளி பரப்பிலே சேர்ந்தபடியினாலே என்னுடைய வார்த்தைகளும் கூட என்ன ஆகிவிட்டது, உன்னுடைய அந்த புகழொளி பரப்பு போல எங்கும் பரவி அது நன்றாக அப்படி பிரகாசிக்கும்படியான நிலையை அடையட்டும் என்று இந்த ஸ்லோகத்திலேயும் அந்த அவையடக்கத்தோடு தாம் சொல்லுகிற வார்த்தைகள் எல்லாம் மிகவும் மலினமானவை, அதாவது மிகவும் தாழ்ந்தவை, அழுக்கு படிந்தவை. ஆனால் அந்த வார்த்தைகள் யாரை பற்றி என்னால் எம்பெருமானை பற்றியதாகையினாலே அந்த வார்த்தைகளும் சிறப்பை அடைந்து விடுகின்றன. எப்படி கங்கா நதியிலே சேர்ந்த அழுக்கு தண்ணீரும் அது கங்கா நதியாகவே மாறி அது புனிதமாக ஆகிவிடுகிறதோ, அதுபோல என்னுடைய வார்த்தைகளும் உன்னை பற்றி பேசுகின்றபடியினாலே அவையும் புனிதமாக ஆகட்டுமே என்று, அதனாலே தான் நான் உன்னை துதிக்க தொடங்குகிறேன் என்று இந்த அச்சுத சதகத்தினுடைய 3வது ஸ்லோகத்திலே இப்படி அருளி செய்தார் வேதாந்த தேசிகன். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமாதிரு முனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश
प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ